அப்படியா? இது சின்னார் செக் போஸ்ட்டு. சின்னார் செக் போஸ்ட்டில் இருந்து தான் நம்ம இதுக்கு போகிறோம், என்ன கட்லா மாரியம்மன் கோயிலுக்கு போகிறோம். பார்த்தீங்களா, இதுதான் டிக்கெட் வாங்குகிற இடம். இன்றைக்கி அமாவாசை நான் வண்டியில் இறங்கின உடனே எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குறாங்க. அது ஏதோ ஒரு தொண்டு நிறுவனம் கொடுக்கு, ஏன்னா பிளேட்லேயும் கவுலையும் வாங்குறாங்க அன்னதானம். அது பார்த்தீங்கன்னா எல்லாம் அன்னதானம் வாங்கிட்டு எல்லாம் இதுதான் கீழே போகிறாங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் ஆற்றுக்கு தான் போவாங்க, கீழே ஆற்றுக்கு தான் போவாங்க. எல்லாம் போயிட்டு கைகாலெலாம் அழைச்சிட்டு ரெண்டாவது தான் கோயிலுக்கு போவாங்க. இதுதான் ஆற்றுக்கு போகிற வழி. அது கீழே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. இறங்கணுன்னா கடைகள்லாம் இருக்குது, பலகாரம் போடுறாங்க. இந்த ஆதிவாசி என்னென்ன விற்கிறாங்களோ எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் புதுசாக கடை இந்த ஏரியாவில். இது ஆற்றுக்கு போகிற வழி. பழங்கள் பூஜை பொருளெல்லாம் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன கடைகளில் பூஜை பொருள், பழங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்காங்க. தேங்காய் பழம், பூஜை சாணம்லாம் வச்சுருக்குறாங்க. எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு முன்னாடி இந்த ஆற்றுல தான் இறங்குவாங்க. இறங்கி கைகாலெலாம் கழுவிட்டு தான் போவாங்க. சின்ன ஒரு ஹோட்டலு. இந்த ஹோட்டல் எப்போவுமே அந்த சீசன் சமயம் தான் இருக்கும். பூஜைக்குள்ள சாணம், இந்த கயிறு, பூவு எல்லாமே இருக்கும் இந்த கடைகளில். தமிழகத்தில் என்னென்ன இருக்கோ அது மாதிரி எதாவது சின்ன சின்ன கடையாக போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி ஆடி அமாவாசை ஆடி தை அமாவாசை நல்லா போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இங்கே விளைவுரைகள் பார்த்தீங்களா ஆறு. இங்கே எல்லாம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறாங்க. இல்லை உட்காந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதோட எல்லோரும் இந்த ஆற்றுக்கு தான் ஃபஸ்ட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்தவொன்னே ஒரு ஆறு. இந்த ஆற்றுக்கு தான் எல்லாருமே வராங்க ஃபஸ்ட்டு. ஆற்றுக்கிட்ட எல்லாருமே குளித்து பார்த்தீங்களா, எட்டரை தூரம் வந்த ஆள். இத்தனை நாள் வரும்போது கொஞ்சம் குறவாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப கூட்டங்கள் ஆளுகள் ஜாஸ்தி. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள், ஆளுகள். இது ஒரு காட்டுக்குள்ளே இது செவ்வாய்க்கிழமை, அடுத்து வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 தரம் தான் இது திறக்கிறாங்க. மற்ற நாளில் இங்கே திறக்கிறது இல்லை. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிக்கிறவங்க குளிக்கிறாங்க, இல்லைன்னா சும்மா ஆற்றுல தண்ணி காலை கழுவிட்டு போகலாம் கோயிலுக்குள்ள. ஆற்றுலேருந்து குளிச்சுட்டு வந்த பிறகு மேலே வந்தோடனே ஒரு சின்ன ஒரு புத்துமா இருக்குது, ஒரு நாகம்மா கோயில் இருக்குது. இதெல்லாம் மஞ்சளை வாங்கி எல்லாம் மஞ்சள் மேலே ஓடி போட்டு கொண்டு வராங்க. அங்கே ஒரு சின்ன பூசாரிகள். அதுக்கடுத்து நம்ம கட்லம்மா கோயிலுக்கு போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா ஆற்றுலேருந்து வராங்களா. ஆற்றுக்கும் நான் இந்த கோயில் ஒன்று காமிச்ச பார்த்தீங்களா, நாகாத்தம்மா, அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்ரு தான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்லாம் இது கட்லம்மா கோயில். அது பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ஆறுக்கு இதுக்கு தான் ஒரு 50 மீட்ரு தான் வழி. 50 கூட 50 மீட்ரு தான். பார்த்தீங்களா, இதுதான் கட்லா மாரியம்மன் கோயிலில் பக்கத்தில் ஒன்று கூட காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் கட்லா மாரியம்மன் கோயில். செண்டு பாறை, இந்த பாறைகளில் வேறுகளை ஏற்பட்டு நிறுத்திட்டாங்க. இது அவங்க நேர்ச்சி பண்ணாங்க. நேர்ச்சி பண்ணி கட்டிக்கிறது கோயில்.
ஜனங்கள் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கு மேல சின்ன சிறா வச்சுக்கிறாங்க. இதுதான் கட்டம்மன் கோயில். இதுதான் கட்டம்மன் கோயில். பார்த்தீங்கன்னா வேலும் பரதா கட்டு இவ்வளோதான். கோயில் மாதிரி கட்டிடம்லாம் இல்லை. இதுதான் கோயில். ஒரு பாறை கும்பிட்டு முடிச்ச அப்புறம் இந்த வண்டியில் ஏற வண்டிங்க. அங்கே பக்கத்தில் எடுக்க முடியல, ஃபாரஸ்ட் பிரச்சனை. 4 வர்றாங்க. மொத்தம் 40 ரூபா டிக்கெட்டு போகை வர்றதுக்கும். இவ்வளோதான். இதுதான் கட்டலமரம் கோயில். நம்ம சின்னார் ரோட்டில் வந்தீங்கன்னா சின்னார் செப்போஸில் இறங்கி இங்கே வரணும். 40 ரூபா டிக்கெட்டு போக வரையும். அமாவாசையும் பௌர்ணமிக்கு தான் ரொம்ப கோயிலுக்கு போகணுமாங்க. நம்ம அம்மாவுக்கும் பௌர்ணமிக்கு தான் கறி இருந்துட்டு வீட்டில் கிடக்கும். அவ்வளோதான், சாமியை கும்பிட்டாச்சு. ஒன்று அடுத்து நாங்கள் வண்டிக்கு ஏறப்போகிறோம். நாளை நிற்கிறாங்களா, இங்கே தான் வண்டி வரும். இந்த வண்டி ஏறப்போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதோட பிடிச்ச கட்டலமரம் கோயில். வீட்டுக்கு நாங்கள் கிளம்புறோம். பார்த்தீங்களா 3 வண்டி 4 வண்டி செட் அடிக்கி நாங்கள் கோயில் வந்து கிளம்பிட்டோம். வண்டி ஏறிட்டோம். நாங்கள் ஏறின வண்டி கிளம்பிட்டோம். இதுதான் நம்ம வர்ற வழி போகிற வழி. எடுத்து விடல சின்ன வந்து வர வழி போகிற வழி ரொம்ப ரைட்டாக